நெல்லையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அப்ப 2026 தேர்தல் வருது. ஜனவரியிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய், 12,000 கொடுக்குறீங்க. ஒரு ஆண்டுல ஒரு ஓட்டுக்கு 12,000 கொடுக்குறீங்க. தமிழ் மகனுக்கு 1000 அப்படின்னா ஒரு ஓட்டுக்கு 18,000 கொடுக்குறீங்க. அது ஓட்டுக்கான காசு தானே? இல்ல நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கு எதிர்காலத்துக்கு கொடுக்கப்படுறதா? எதுக்குமே காசு இல்ல. நிதி சுமை இருக்கு, பற்றாக்குறை இருக்குங்கிறீங்க, நிதி வளமை இல்லைன்றீங்க. அப்ப இதுக்கு மட்டும் எங்க இருந்து காசு வருது? ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்துட்டீங்களா சொல்லுங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியருக்கு சம்பளம் போட முடிஞ்சுதா? 6 மாசத்துக்கு மேல சம்பளம் கொடுக்காம எவ்வளவு பேர் இருக்கா? மருத்துவருக்கு கொடுக்க முடியல, பழைய ஓய்வூதியத்தை கொடுக்க முடியல, காசு இல்ல. அரசு 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 பணியாளர்கள் ஏன் 58 வயசுல ஓய்வு பெற்றவர்கள் 60 வயசாச்சு? அவன் ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. அதனால 2 வருஷத்தை நீடிக்கிறீங்க. அதனால படிச்சுட்டு இருக்கிறவன் உடனே வேலைக்கு வர முடியல, அவன் 2 வருஷம் காத்திருக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க. அப்ப ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்ல, இந்த ஓட்டுக்கு 1000 கொடுக்க எப்படி காசு வருது? அது அங்கீகரிச்சு கொடுக்குது. ஒரு குடும்ப அட்டைக்கு 1000. முதல்ல தகுதி பார்த்து கொடுக்குறேன். நீங்க இப்ப தகுதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நீ 1000 வச்சுக்க அப்படின்னா எப்படிப்பட்ட நிர்வாகம், எப்படிப்பட்ட ஆட்சி முறை இது? பிரச்சனைகளோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் வாடிய முகத்தோடும் என் மக்கள், இதுக்கு என்ன தீர்வு இருக்கு? அவங்க ஒண்ணும் கேட்கல. எங்க வாழ்விடத்துல எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாழ்விட இடத்தை கொடுத்துருங்க. அந்த இடத்துல நாங்க பொழைச்சுக்கிறோம். நீ சுற்றுலா தலம் போடு, இல்ல என்னத்தையோ போடு, அதுலயே கொடுத்துட வேண்டியதானே அவங்கள. மலையில வாழ்ந்த மக்களை கீழே வாங்குறது இது என்னது? இது காட்டு விலங்கு நாட்டு விலங்கா மாத்தின காலம் அது. பல தலைமுறை அங்க வாழ்ந்த மக்கள் அந்த சூழியலுக்கு பழகி போன மக்களை கொண்டு வந்து கீழே இறங்கி நில்றான்னா எப்படி முடிவு? இப்ப எனக்கு இந்த மாசம் முழுக்க வேலையா இருக்கிறதுனால இறுக்கமான வேலை எனக்கு. எங்க தலைவர் பிறந்த நாள், எங்கள் மாவீரர் தினது வருது, எனக்கு அழுத்தம் இருக்கும் இந்த மாசம் முழுக்க. ஜனவரி டிசம்பர்ல போராடுவேன். முன் மேலே மக்களை சந்திக்க போட மாட்டீங்க, இந்த எல்லையில நின்று போராடுவேன். வேற என்ன எங்களுக்கு இருக்கிற ஒன்று? போராட்டத்தை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது. அப்ப போராடுவேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நாட்டு குடிமகனா நம்ம எல்லாருமே பேசுவோம். எல்லாவற்றையும் நீதிமன்றம் தீர்மானிக்கும்னா தம்பி, சட்டமன்றம் பாராளுமன்றம் எதற்கு? நான் கேட்கிறேன். ஜனநாயக நாடு தானே, மக்களாட்சி தானே, நீதியின் ஆட்சி ஒண்ணும் இல்ல. மக்களாட்சி நாட்டுல இத்தனை கோடி இத்தனை லட்சங்கள் செலவழிச்சு சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை நீங்க தேர்வு செய்யறது எதற்கு? எல்லாவற்றையும் நீதிமன்றம் தான் முடிவு செய்யும்னா இதை கலைச்சிடலாம்ல.